ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, அதை 4 சைடும் கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கீறி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கடல் பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாஸ்மதி ரைஸ் நான் 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. குக்கர் 3 விசில் வரைக்கும் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம முட்டை பிரியாணி ரெடி.